ஈரான் அமெரிக்காவுக்கிடையில் திடீர் போர் நிறுத்தம். 2 வார காலங்களுக்கு போர் நிறுத்தத்தை முன்வைத்து பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகும் அமெரிக்கா மற்றும் ஈரான். போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்த ஈரான் மகிழ்ச்சியில் வீதிக்கிறங்கி கொடிகளை அசைத்தபடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பொதுமக்கள். ஒரே இரவுக்குள் ஈரானை முற்றுமுழுதாக அழித்து விடுவோம் என எச்சரித்த டொனால்ட் ட்ரம்ப் மறுநாள் விடியற்காலையில் போர் நிறுத்தத்திற்கு தயாரென அறிவிப்பு. அமெரிக்காவின் போர் நிறுத்தத்திற்கான உடன்பாட்டை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் படுதோல்வியாகவே நாங்கள் கருதுகிறோம், திடீரென அறிவித்த ஈரான் வெளியுறவு அமைச்சகம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கிடையில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தால் மீண்டும் திறக்கப்படும் ஹோர்முஸ் நீரிணை. ஈரான் மீது நடத்தப்பட இருந்த மிக பெரும் தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக அந்நாட்டுடன் 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாகவும் முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் திறக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ள ட்ரம்ப், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஆகியோருடன் நடந்த ஆலோசனையின் அடிப்படையில் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தி வைக்குமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதன் காரணமாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க சம்மதித்ததால் அடுத்த 2 வாரங்களுக்கு தாக்குதல்கள் நிறுத்தப்படும். இது ஒரு இருதரப்பு போர் நிறுத்தமாக அமையும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஏற்கனவே ஈரான் தொடர்பான இராணுவ இலக்குகளை அமெரிக்கா எட்டிவிட்டதாக குறிப்பிட்ட ட்ரம்ப், ஈரானிடமிருந்து 10 அம்சங்கள் கொண்ட ஒரு முன்மொழிவு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி இது ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தத்திற்கு சிறந்த அடிப்படையாக அமையும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஏப்ரல் 10 முதல் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் இன்றைய தினம் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது நடத்தப்பட இருந்த மிகப்பெரிய தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக அந்த நாட்டுடன் 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதியும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் அமெரிக்க தரப்பின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி எந்த ஒரு மீறல்களுக்கும் பதிலடி கொடுக்க ஈரானிய படைகள் தயாராக உள்ளன என்றும் துப்பாக்கியின் முனையிலேயே கைகள் உள்ளன எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் நிபந்தனைகளை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதாக கூறும் அறிவிப்பை ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பியதுடன் அதனை அமெரிக்க ஜனாதிபதியின் அவமானகரமான செயல் எனவும் அவமானகரமான பின்வாங்கல் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்த செய்தியை தொடர்ந்து தலைநகர் தெஹ்ரானில் பல வாரங்களாக நிலவி வந்த பதட்டம் தணிந்து மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர். ஈரானின் தலைநகர் தெஹ்ரானின் முக்கிய வீதிகளில் வாகனங்களில் சென்ற பொதுமக்கள் ஒலி எழுப்பியும் மகிழ்ச்சி குரலை எழுப்பியும் போர் நிறுத்தத்தை வரவேற்றுள்ளனர். தெஹ்ரானில் வரலாற்று சிறப்புமிக்க அசாடி சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ஈரானிய கொடிகளை அசைத்தபடி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தியுள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் வெற்றியை அறிவித்துள்ளதுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் படுதோல்வி என்றும் கூறியதாக ஈரானிய தொலைக்காட்சிகள் தெரிவித்துள்ளன. ஈரானுக்கும் அதன் எதிரிகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து 2 வாரங்களுக்குள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அறிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்தை ஈரானின் புதிய உச்ச தலைவர் ஆயதுல்லா மொஜ்தபா கமனே அங்கீகரித்ததை தொடர்ந்து இந்த ராஜதந்திர வெற்றியை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். ஹோர்முஸ் நீரிணை ஊடாக கடல் வழி போக்குவரத்திற்கு 2 வார காலத்திற்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஏப்ரல் 10 முதல் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த இடைநிறுத்தம் பயன்படுத்தப்படும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த போர் நிறுத்தம் லெபனான் உட்பட அனைத்து இடங்களுக்கும் பொருந்தும் என பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றிரவு ஒரு முழு நகரமே அழிந்துவிடும் என்று மிரட்டிய சில மணி நேரத்திற்கு பிறகு இன்றைய தினம் அதிகாலை அச்சுறுத்தலிலிருந்து பின்வாங்கி ஈரானுடன் 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும்
ஃபீல்டு மார்ஷல் ஆசிப் முனீர் ஆகியோர் முன்வைத்த ஒரு முன்மொழிவை ஏற்றுக்கொண்டதாக கூறிய டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைத்தளமான ட்ரூத் சோசியல் தளத்தில் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் நிபந்தனைகளை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதாக கூறும் அறிவிப்பை ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பியதுடன் அதனை அமெரிக்க ஜனாதிபதியின் அவமானகரமான பின்வாங்கல் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. தன்னையும் சேர்த்து 14 மில்லியன் ஈரானியர்கள் போரில் தங்களை உயிர் தியாகம் செய்ய முன்வந்துள்ளதாக ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரானின் மின் நிலையங்கள் மீது பாலங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்கா முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டும் என அமெரிக்கா விதித்த காலக்கெடானது நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது. எந்த ஒப்பந்தமும் எட்டாவிட்டால் ஈரான் முழு நாடும் அழிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இவ்வாறான பின்னணியில் 14 மில்லியனுக்கும் அதிகமான ஈரானிய மக்கள் இந்த போராட்டத்தில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாகவும் ஈரானின் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். நானும் ஈரானுக்காக என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என ஜனாதிபதி மசூத் பெசஸ்கின் தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போது போர் எச்சரிக்கை தணிந்து இரு நாடுகளும் ஒப்பந்த அடிப்படையில் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.